சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க முன்னாடியே இவ இவ்வளவு போய் பேசுறா. தயவு செஞ்சு இவ்வளவுக்கு உள்ள போடுங்க சார். இப்ப எனக்கு காசு வந்தே ஆகணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். முடியாதுரி. நான் வாங்காத காசு எப்படி கேட்கலாம்? கொடுக்க முடியாதா? எனக்கு வேணும் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? என்னடி இப்படி இப்படிங்கற? எனக்கு என் காசு கொடு. இல்ல. சண்டை போறத முதல்ல நிறுத்துங்கம்மா. எவ்வளவுதாமா உங்களுக்கு இவங்க கொடுக்கணும்? 50 ரூபாய் கொடுத்திருக்கேன் சார். ஏமா இந்த 50 ரூபாய்க்கா இவ்வளவு அடிச்சுக்கிறீங்க? அந்த 50 ரூபாயை நான் தரேம்மா. இந்தம்மா. உங்ககிட்ட எல்லாம் இருந்தா எனக்கு அந்த 50 ரூபாய் வேணாம். அப்ப சண்டை போட மாட்டீங்களா? இனிமே சண்டை போட மாட்டோம். 50 ரூபாய் தான் வேணுமா? அது கேட்டுக்கலாம்ல. சரி வா நான் தரேன். வா வா வா. யானை சாவுகிறாக்கீங்க. வந்து சேருதுங்க பாரு. இவங்களால என் பொழப்பே போக தெரிஞ்சது. மீனா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? எதுவும் ஆதாரம் கிடைக்குமான்னு பாக்க போனியே, ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? நீ இப்படி நிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு மீனா. என் பையன் கொலை பண்றவெல்லாம் இல்ல. அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவானே தவிர கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டான். என்னாச்சு மீனா? ஏன் இப்படி சில மாதிரி நிக்கிற? ராம காப்பாத்த முடியும்ல? காப்பாத்த முடியுமா? எப்படி மீனா? ஏன்னா ராம் இந்த கொலைய பண்ணல. எப்படிமா சொல்ற? போலீஸ் தான் ராம் கொலை பண்ணதா சொல்றாங்கல்ல. 10 குறைக்கு ஒரு போட்டோவை கையில வச்சுக்கிட்டு ஜெயில தள்ளுறேன், தண்டனை வாங்கி கொடுக்கறேன்னு வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. அவங்களால ராம ஒண்ணும் பண்ண முடியாதுமா. எதை வச்சுமா அப்படி சொல்ற? எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. என்ன ஆதாரம்? இது கையில கட்டுற தாயத்து கயிறு. இத வச்சு எப்படி முடிவு பண்ண முடியும்? இத வச்சுதான் நான் ராம காப்பாத்த போறேன் அத்தை. இத வச்சு எப்படி மீனா? நீ என்ன சொல்றேன்னு கொஞ்சம் தெளிவாதான் சொல்ல. அம்மா, இந்த கயிறு இறந்து போன சாந்தியோட புருஷன் சண்முகத்தோடது. இப்போ நாங்க தங்கியிருந்த வீட்ல இது அங்க அருந்து கிடந்தது. நேத்து நைட்டு ராம் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்ல என்னமோ நடந்திருக்குமா. நேத்துக்கு முந்தின நாள் தான் இதை நான் சண்முகத்தோட கையில பார்த்தேன். அதுக்கப்புறமா அவ அங்க வரவே இல்ல. அவன் கையில இருக்க வேண்டிய கயிறு மட்டும் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கும்? இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னா நேத்து நைட் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவா தெரிஞ்சிரும். சண்முகத்துக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்குமா. அப்போ இத போலீஸ் கிட்ட கொடுத்து நம்ம உடனே விசாரிக்க சொல்லுவோமா? இருங்கத்த, அதுக்கு முன்னாடி அந்த சண்முகம் எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். வா கஸ்தூரி. இங்க பாருங்க அத்தை, இதான் அவன் வீடு. அவன் உள்ள இருக்கானான்னு போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. பாத்தீங்களா, அவன் கையில அந்த மஞ்சள் கயிறு இல்ல. எனக்கு இவன் மேலதான் அத்தை டவுட்டாவே இருக்கு. ஐயோ, இருப்பான். அவன் மொழிய பார்த்தாலே எப்படி இருக்கான்னு பாத்தியா? பொண்டாட்டிய காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அப்படி அழுது ஆர்ப்பாட்டம் போட்டா. இப்ப பாரு எப்படி குடிச்ச ஆட்டம் போறான்னு. என்ன இவங்க ஒரு பாட்டை போட்டு முழுசா கூட டான்ஸ் ஆட விட மாட்டேங்கிறாங்களே. கொட்டி குடுக்குற ஐஸ்வர்யா ராயே கால் பண்றாங்களே.
மேடம் சொல்லுங்க மேடம். சண்முகம் எங்க இருக்க? மேடம் நான் சொர்க்கத்துல இருக்கேன் மேடம். ஏய் என்ன வளர்ற? அது மேடம் அது வந்து நான் வீட்ல இருக்கேன்னு சொல்ல வந்தேன் மேடம். உன் வீட்லயா? ஏய் உன்னை உன் வீட்டுக்கு போவேனான்னு சொன்னல, ஏன்டா உன் வீட்டுக்கு போன? மேடம் பயப்படாதீங்க மேடம், என் வீடு இங்கதான் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அத்தை இவனேதான் அத்தை. அந்த மீனா கண்ல மாட்டின அப்புறம் என் பிளான் எல்லாம் மொத்தமா சொதப்பிரும். மேடம் இந்நேரத்துக்கு அந்த மீனா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து என் புருஷனை விட்டுருங்கன்னு அழுதுகிட்டு இருப்பா மேடம். அவளை பத்தி எல்லாம் பயப்படாதீங்க மேடம், அவ சோலி முடிஞ்சது. அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ அழுதுகிட்டு உட்கார்றவ கிடையாது. அடுத்து என்ன பண்ணுவா, எங்க வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் சொல்றத மட்டும் செய். மேடம் சொல்லுங்க மேடம், நான் செய்யறேன். நீ உடனே உன் வீட்ல இருந்து கிளம்பு. நீ கேட்ட பணத்தை அந்த குடோன்ல வச்சிருக்க. பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே போயிடு. நான் சொல்ற வரைக்கும் அந்த ஊர் பக்கமே நீ வரக்கூடாது. பணம் கொடுத்தா அந்த ஊரை விட்டு இல்ல மேடம், இந்த நாட்டை விட்டே நான் போயிடுவேன். பணத்தை எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியில வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரிங்க மேடம். மீனா இவன் தானே அவன்? இவனேதான் அத்தை. போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்டாட்டிய காணோன்னு அப்படி அழுதானே மீனா. இப்ப பாரு பொண்டாட்டி செத்த வருத்தமே இல்லாம இப்படி ஆடிட்டு இருக்கான். மீனா நீ சந்தேகப்பட்டது சரிதான். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நல்லவன் மாதிரி அழுது நம்மள மட்டும் இல்லாம போலீஸையும் ஏமாத்திருக்கான்.